வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இந்த கார்டனில் வந்து நம்ம மழை நாளாக இருந்தாலும் வெயில் நாளாக இருந்தாலும் நம்ம செடி வச்சுருந்த கேனில் வந்து க்ரோ பேக்கில் வந்து செடிங்க வளர்ந்துட்டா கீழே வந்து சூரிய வெளிச்சம் படாது. அதனால் அந்த தழைங்கள்லாம் வந்து நம்ம அடியில் இருக்கிற தழைங்கள்லாம் வந்து இப்போது கட் பண்ணிடலாம். இந்த கேனில் வந்து இதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டேன். இதெல்லாம் கூட கட் பண்ணிட்டேன், சூரிய வெளிச்சம் வேரில் படணுன்றதுக்காக. இது வந்து கஸ்தூரி வெண்டை. இது வந்து யானைத்தந்த வெண்டை. இது வந்து சாதா பச்சை வெண்டை. இதில் வந்து இப்போ தான் போட்டு வந்திருக்கு. அடியில் வந்து சின்ன சின்னதாக இருக்குது. அதை வந்து வெளிச்சம் போடணும். அதனால் இப்போ இதை வந்து பெருசாக கீழே இருக்கிற இலைங்களை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த இலையெல்லாம் வந்து நான் கம்போஸ்டில் தான் போடுவேன். இந்த மாதிரி அந்த சின்ன வளர்ந்து வர செடிக்கு வந்து சூரிய வெளிச்சம் படணும். இது பின்னாடி இருக்கிற மாவு பூச்செல்லாம் வந்து நம்ம இதில் போட்டு இந்த கேன்லேயே வச்சிருக்கக்கூடாது. அதனால் இதை கம்போஸ்டில் போட்டுடலாம். அது மாதிரி எல்லா செடியிலையும் நான் வெட்டி விட்டுருக்கேன். வாடாமல்லிலையும் வெட்டி விட்டுடலாம். இது கொத்தரக்காய் செடி. வேர் தெரியணும். அதே மாதிரி இந்த க்ரோ பேக்லேயே இருந்தாலும் சரி, கேன்லையாக இருந்தாலும் சரி, கீழே வந்து அந்த கேனில் எந்த குப்பையும் இல்லாமல் வச்சுருந்தா தான் சங்குப்பூச்சி வராது. அந்த சங்குப்பூச்சி இருக்குதான்னு பார்த்துனே இருக்கணும்.
இருந்தால் உடனே எடுத்து போட்டுடணும். அப்படியே 3 வெண்டைக்காய் வச்சுருக்கு, அதையும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது ஒன்று மட்டும் தை மாதம் போட்ட வெண்டைக்காய் செடி. 3 தான் நட்டு வச்சேன் தக்காளி கூடையில். இது மாதிரி பழுத்த இலையும் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மாவு பூச்சி இருக்கும், பழுத்துட்டாவே மாவு பூச்சி வந்துடும். இது 3 மாசமா 4 மாசமா இருக்கு இந்த வெண்டைக்காய் செடி. இப்போ இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம தழைங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் கம்போஸ்டில் போட்டுடலாம். தயிர் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாம்மா. தயிர் கொஞ்சம், அப்புறம் தோட்டத்து மண் கொஞ்சம், மூடு இது. தெர இந்த மாதிரி நீங்களும் 4 தொட்டி வச்சுருந்தா கூட சங்குப்பூச்சி வராமல் சூரிய வெளிச்சம் படுற மாதிரி செடிங்களை வந்து டெய்லி போய் காலையில் பார்த்தீங்கன்னா போதும், மனசுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அது மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.